எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. அது டெய்ஸி ஹாஸ்பிட்டல் சேனல்ல. இது வாங்க பழகலாம் சேனல். அதனால நான் உங்க இன்ஃப்ளூயன்சர் ஷர்மிகா. புது ஹேண்ட்பேக் வாங்கினாலே ஒரு மாதிரி நான் குஷி ஆயிடுறேன். அது உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் டைம் ஹேண்ட்பேக் டூலே பார்த்துருப்பீங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்கா வெப்பா. இந்த டைமும் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்டா. லாஸ்ட் டைம் நான் வாங்கின ஹேண்ட்பேக் 1499 சொல்லி வெஸ்ட் சைட்ல வாங்கினேன்னு சொன்னேன். ஆனா இந்த டைம் நான் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸா இந்த பேக்கை நான் யூஸ் பண்றேன். நல்லா தட்டி காய போட்டாலும் உழைக்குதான் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன மனுஷன் இது எவ்வளவு தெரியுமா? 899 only. நிஜமாதான் சொல்றியா? சோ உங்களுக்கு வேணும்னா நம்பர் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். எந்த பேஜ்ல வாங்கினேன்னு போடுறேன், போய் வாங்கிக்கோங்க. இந்த ஹேண்ட்பேக் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹேண்ட்பேக் வந்துட்டு இந்த சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பெருசு. அண்ட் இது வந்துட்டு நமக்கு 3 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வருது, தெரியுதா? அதுல ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரி மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் கம்பார்ட்மெண்ட்டும் மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெருசா இருக்கு. அண்ட் நடுவில் வந்துட்டு ஜிப் கொடுத்துருக்காங்க. பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. நல்லா இவ்வளோ வைடா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினேன் அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அதனால தான் வந்தேன். ஸோ ஹேண்ட்பேக் டோரில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் ஹேண்ட்பேக்கில் வச்சிருந்ததை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நிறைய வைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்துட்டு குட்டி குட்டி நோட்டாக தானே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பெரிய பேக் வந்தோடனே பெரிய பெரிய நோட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு என்னோட டெய்லி நான் வந்துட்டு என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிற ஒரு நோட்டு. கிட்டத்தட்ட இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனேவே இது எடுத்து என்னென்னலாம் பண்ணணும், இன்னைக்கு இப்படி பண்ணணும், இன்னைக்கு நகம் வெட்டணும்னா எழுதி வைப்பேன், தலை குளிக்கணும்னா எழுதி வைப்பேன். ஏன்னா எல்லாம் நம்ம நிறைய வேலை பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதனால வந்துட்டு சின்ன சின்ன வேலையும் இன்னைக்கு பெடிக்யூர் பண்ணணும்னா எழுதி வைப்பேன், அயன் பண்ற துணி கொடுக்கணும் அப்படின்னா எழுதி வைப்பேன், பாத்ரூம் இன்னைக்கு கிளீன் பண்ணணும் ஷர்மிகானால எல்லாம் அக்கா கூப்பிட்டா வெங்கடேஸ்வரி. அப்புறம் பேசுறேன்னு சொல்லும். இல்ல பேசிடுவோம். ஹலோ ஹலோ துபாயா. இது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நோட். இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா இது காட்டுற மாதிரி இருக்கு. இந்த பேஜ்ல என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 20 வீடு ஒதுங்க வைக்கணும். இல்ல புரியல. கிளீன் ஹவுஸ் அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். வேக்சிங்கும் த்ரெட்டிங்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதையும் பண்ணிட்டேன். பெரிய வீடியோ 1 டெய்ஸி ஹாஸ்பிட்டல்ல பேசணும். பிக் வீடியோ 1 அப்படின்னு போட்டிருக்கேன். அதுவும் பண்ணிட்டேன்ல. எஸ் எஸ் தேங்க் யூ. 2 பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஷார்ட்ஸ் பேசணும்னு போட்டிருக்கேன். 3 ஹெல்தி ஷார்ட்ஸ் பேசணும், அதாவது ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் ஷார்ட்ஸ் பேசணும்னு போட்டிருக்கேன். வாங்க பழகலாமுக்கு வந்துட்டு அடுத்த பேட்சோட ஸ்டார்டிங் டேட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அப்புறம் எங்க வீடு வந்துட்டு நான் இப்போ மாத்திட்டேன் இல்லையா, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். வீடு மாத்தி இப்போ நான் வந்துட்டு எனக்கு கியூட்டா காம்பாக்டா ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வீடு வந்துட்டு வாடகைக்கு கொடுத்துட்டோம். ஸோ அங்க வந்துட்டு ஒரு சின்ன பெயிண்டிங் வேலை இருந்துச்சு, அதை பண்ணணும்னு எழுதியிருக்கேன். புது வீட்டுக்கு வந்துட்டு பிளான்ஸ் வாங்கணும்னு எழுதியிருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஒரு பேஜ்ல இருக்கு. இந்த மாதிரி ரெகுலராகவே என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எழுதி வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அந்த வேலை முடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த அடிக்கிறத பார்க்கும்போது ஷர்மிகா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அண்ட் இது வந்துட்டு என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நோட்டு. இந்த ஸ்மெல் பென் வந்துட்டு உள்ளே தான் இருக்கும். ஏன்னா நான் அப்படிதான் அதன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிடுவேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் நோட்டு நிறைய ஆன்லைன் கன்சல்ட் பண்ணி இது வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி போட்டு வச்சுப்பேன். நான் யார்கிட்டலாம் பேசினேன், என்னென்ன டயட்ல பேசினேன், யாரெல்லாம் நம்ம கிட்ட மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு காலம் மாதிரி போட்டு இது என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஒட்டி எல்லா டைமும் இது இப்படி தான் இருக்கு. ஏன்னா ஒரு சில கன்சல்டேஷன்லாம் சொல்லும்போது என்ன சொன்னோன்னா, மேம் எனக்கு 6 மணிக்கு கூப்பிடணும், 4 மணிக்கு கூப்பிடணும்வாங்க. எனக்கு 3 மணிக்கு இங்கே ஓபி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அதர் ஒர்க்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 6 மணிக்கு அந்த மாதிரி டைம்ல ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் மேக்ஸிமம் எங்கே முடிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி லேட் டைமிங் கொடுக்குறவங்களுக்குலாம் வீட்டில் போயிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கு, அங்கே உட்காந்து நான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீட்டு வீடியோ சீக்கிரமாகவே போடுறேன். ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் நோட்டு. அவ்வளோதான். ஸோ அடுத்து இது வந்துட்டு நான் வந்துட்டு ஈரோடு மதுரை அப்பாயின்மெண்ட்ஸ் போனேன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியாதது இல்லை. அங்கே போனால் அங்கே ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணி பேஷண்ட் பார்த்துட்டு நைட்டே பஸ் ஏறி இன்னொரு ஹோட்டலுக்கு போவோம். ஸோ அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற டென்டல் கிட் எடுத்துட்டு வந்துடுவேன். பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா
அவங்க கிட்ட என்கிட்ட ப்ரஷ் இருக்கு, எக்ஸ்ட்ரா ப்ரஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கெத்தா கொடுப்பேன். பின்றாப்பா அதுக்காகவே இது இருக்கு. அண்ட் அடுத்து வந்துட்டு இது ஒரு புது மேட்டர். இதை நான் மினிசோல இருந்து வாங்கினேன். லாஸ்ட் டைம் என்ன வச்சிருந்தேன்னு தெரியல, சார்ஜர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஆக்சுவலி இதுவும் பத்த மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஆன்லைன் கன்சல்டேஷனுக்குன்னு ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதுக்குன்னு ஒரு சார்ஜர் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கணும். இதுக்குள்ளே வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபோன் சார்ஜர் இருக்கு. லாஸ்ட் டைம் வேற கவர் போட்டிருந்தேன், அதுவும் எனக்கு பிடிக்கும். இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கவர். ஸோ இந்த பர்சனல் ஃபோனுக்கு சார்ஜர் என்ன அப்படின்னா இங்கே இருக்கு. நம்ம சார்ஜர் ஒயிட் கலர் சார்ஜர் வந்துட்டு இப்போ வந்துட்டு பிங்க் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு ஆசையாக எனக்கு லாவண்யா வந்துட்டு சரி நான் உனக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக இது வந்துட்டு சுற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து மெனக்கெட்டு எனக்காக சுற்றி நான் உனக்காக வாங்கினேன்னு போட்டாங்க. இது வந்ததுலேருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் என்னோட சார்ஜர் எங்கன்னு தேடுவேன். இப்போலாம் தேடுறதுக்கான அவசியமே இல்லைன்னா பிங்க் கலரில் எங்கேயாவது தொங்கிட்டு இருக்கும், டக்குன்னு சார்ஜர்லாம் எடுத்துட முடியுது. அண்ட் இயர்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு இதுக்கான இயர்ஃபோன்ஸும் உள்ள இருக்கு. இது வந்துட்டு எதுக்குன்னா நான் ஆன்லைன் பண்ணும்போது இப்படி வச்சுட்டு பேச முடியாதுல்ல. ஸோ இயர்ஃபோன்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ 2 சார்ஜரு, நிறைய பொருள் வந்துருச்சுல்ல. அதுக்கப்புறம் கார் சாவி இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கா நம்ம மேக்கப் பவுச்சுக்கு தனி வீடியோலாம் இல்லை, இந்த டைம் அதே வீடியோ தான். என்ன எக்ஸ்ட்ராவாக நான் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்கிறேன், சரியா? என்ன எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறேன், மாஸ்க் இருக்கு. அண்ட் இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கௌசல்யான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களோட வீட்டு சாவி, அவங்களோட ஸ்பேர் கார் சாவி என்கிட்ட தான் இருக்கு, அவங்க வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு ஷர்மி வந்துட்டு கொடுத்துட்டோம், எங்கே வச்சிருக்கேன், எனக்கும் நான் இங்கே இன்னும் 5 நாள் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் எங்கே போடுவோம் எனக்கே தெரியாது. ஸோ கௌஸ் தயவு செஞ்சு வந்து சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அதாவது நான் வந்துட்டு ரொம்ப கலர் எல்லாம் இல்லை, இப்போ லைட்டிங்ல எப்படி இருக்கு, நார்மலான ஒரு டஸ்கி டோன் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த இதில் நான் சொல்றேன், சரியா? இருங்க இப்படி இருங்க, 4 லிப்ஸ்டிக் தான், சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆர்கானிக்னு சொல்லிட்டு 4 லிப்ஸ்டிக்ல இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் எனக்கு கொஞ்சம் அப்படித்தான் பார்த்தாலே தெரிகிறது, யூஸ் பண்ணுவேன் நல்லா. ஸோ 5 லிப்ஸ்டிக் பற்றி பேச போகிறோம். இன்னொன்று நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த 5 + 6 இதில் வந்துட்டு நீங்கள் மஸ்ட்டு யூஸ் பண்ண வேண்டியது, எனக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ண நினைக்கிறேன். என்ன பிராண்டு ஒன்றுமே இதில் இல்லை, எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. கீழே மட்டும் ஸ்பானிஷ் காஃபின்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் இது அமேசானில் போட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இது சத்தியமாக என்ன பிராண்டுன்னு தெரியல. இது வந்துட்டு ரொம்ப அப்படியே மாடர்னாலாம் ட்ரெஸ் பண்ணாமல் நார்மலாக இருக்கிறோம் அன்னைக்கு வந்துட்டு நான் போடணும் அப்படின்னா இது போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். 2வது வந்துட்டு இது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்தா, ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி, நான் அந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பெனிஃபிட், பிராண்டு பேர் பெனிஃபிட்டா சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் பெனிஃபிட்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே வந்துட்டு ஏதோ நெயில் பாலிஷ் அப்பி அந்த ஷேடே போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிராண்டு போல. அதுல வந்துட்டு நம்பர் 10 French Toast அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக். இது வீட்டில் இருக்கும், ஆனா யாராவது சொந்தக்காரங்க வராங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அப்போ நம்ம லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கணும், போடாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவன் இன்னும் திருந்தலமாமா. இந்த ஷேடு சூப்பரா இருக்கும். அதாவது நீங்க எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணீங்கனாலும் ஒரு நியூ லிப் மாதிரி இருக்கும். கருகருன்னு இருக்கிற லிப்ஸ்லாம் வந்துட்டு தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ பெனிஃபிட்ல 10 நம்பர் French Toast அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது 3 வெளியே போகும்போது இல்லை நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரும்போது இப்போ நான் போட்டிருக்கிறது வந்துட்டு 26 இதுதான் போட்டிருக்கேன். இது என்னன்னா இவங்க வந்துட்டு கலர் பார்ல இருந்து சின்ஃபுல் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்கும். கலர் பார்ல அது ஒரு கலெக்ஷன் இது. அதுல வந்துட்டு நம்பர் 26, நம்பர் 24 அண்ட் நம்பர் 18 வாங்கிக்கோங்க. நம்பர் 18 வந்துட்டு நீங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போகும்போது லைட்டா, அதாவது இது என்னைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணி ஸ்வைப் பண்ணக்கூடாது, லைக் வைப் பண்ணக்கூடாது, அப்போ ஒரு மாதிரி ஓவரா தெரியும். இது என்னைக்குமே இப்படி டேப் பண்ணணும். டேப் பண்ணீங்கன்னா அழகா மர்ஜ் ஆயிடும். அதே மாதிரி மேலேயும் பண்ணுங்க, மேலே ஆகல அப்படின்னா டேப் பண்ணுங்க. சரியா? டேப் பண்ணும்போது தான் இதோட அழகே வெளியே வரும். ஸோ கலர் பார்ல சின்ஃபுல் மேட் அந்த கலெக்ஷன்ல நம்பர் 26, நம்பர் 24, நம்பர் 18 இது 3மே ரொம்ப நல்லா இருக்கும். 26 வந்துட்டு 4 play அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, 24 வந்துட்டு unspeakableனு போட்டிருக்காங்க, and 18 வந்துட்டு சம்திங் போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கு. இது 3மே சூப்பரா இருக்கும், வெளியே போனா யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். எல்லாத்த விட நான் பயங்கர மாடர்னா கிளம்புறேன், என்ன பண்றது, நீங்க வந்துட்டு ஏதாவது சொல்லுங்க, எனக்கு வந்துட்டு இது மூணும் கொஞ்சம் அழிஞ்சு போகும், நம்ம அடிக்கடி ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும் வேணும் அப்படின்னா. இவன் அழிய மாட்டான், அவ்வளோக்கா அழிய மாட்டான். நான் மேக்ஸிமம் வந்துட்டு 24 hours கிஸ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், அழிஞ்சா திருப்பி போட்டுக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்துட்டு ஹேண்ட்பேக் டூர்ல வந்துட்டு லிப்ஸ்டிக்கா போயிட்டு இருக்கு, எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு. சரி பரவாயில்ல. இவன் வந்துட்டு எப்படின்னா, நான் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா திக்கா டார்க்கான ஒரு லிப் ஷேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாரியல் பாரிஸ்ல எல்லாமே பிஞ்சு போச்சு. நீ வருத்தப்படாத செல்லம். ஒண்ணுமே இல்ல டிஸ்கிரிப்ஷன், நான் எங்கன்னு பார்த்தா எல்லாம் டெக்னாலஜி. லாரியல் பாரிஸ்ல வந்துட்டு 150 லேசி சண்டே, இது நான் லாஸ்ட் டைம் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டு தேய்க்க கூடாது, நோ தப்பு. இவன் எடுத்துட்டு இப்படி மேல பார்க்கதான் இப்படி வச்சு 1 2 3 அவ்வளவுதான், இது 3 போட்டு லைட்டா இப்படி பண்ணி விட்டுருந்தப்ப மம் பண்ணாலே அழகா இவங்க வந்துட்டு ரெட் கலர்ல ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லிப் கலர்ஸ். நீங்க வந்துட்டு ஒரு டார்க் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு பெஸ்டான ஷேட்ஸா நான் சொல்லியிருக்கேன். நீங்க கண்ணை மூடிட்டு என்ன நம்பி வாங்கலாம். ஏதாவது ஒரு ரீல்ல வந்துட்டு இது வந்துட்டு பெரிய வீடியோவோ, ரீல்ல வந்துட்டு நான் இது எல்லாத்தையும் தனியா போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன், அப்ப நீங்க இனிமே கொஞ்சம் நம்பி வாங்கலாம். ஸோ இதுதான் ஹேண்ட்பேக். வாலெட் இருக்கு, அன்னைக்கு இருந்த அதே வாலெட் தான். கார்ட்ஸ் வெங்கடேஸ்வரி அவ வந்துட்டு இந்த நான் வாலெட் வாங்கும் போதே வச்சு கொடுத்தா. அப்போல இருந்து கிட்டத்தட்ட 2 years ஆகுது, இதே தான் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு நான் பெருசா எதுவும் வச்சுக்க மாட்டேன். சைட்ஸ்ல நோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா என் கார் சாவி என்ன பண்ணுவேன்னா, இப்படி எடுத்து, கார் சாவி என்ன உள்ள போயிடுச்சுன்னா நமக்கு எடுக்க தெரியாதுல்ல, கம்பார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோக்கா இல்லைல்ல, கார் சாவி எடுத்து இப்படி மாட்டிப்பேன். ஸோ இப்படி மாட்டிட்டு இப்படி வச்சுட்டு போகும்போது ஈஸியா வந்துட்டு காரை அன்லாக் பண்ணி லாக் பண்ற மாதிரி. ஸோ இதுல நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் இது ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும், பயங்கர ஒரு பெரிய பொழந்தாப்புல ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும், இங்க ஒரு பெரிய ஓப்பன் இருக்கும். எனக்கு என்னன்னா 899 rupeesக்கு வந்துட்டு நல்ல வர்த்தான ஒரு ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நினைச்சுப்பேன். நீங்க இதை விட சீப்பாவே வாங்கியிருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ரியலி லைக் இட்னு வச்சுக்கோங்களேன். நல்லா டியூரபிளா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல ஒரு கஷ்டம் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க, நான் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரும் சொல்றேன், ஷிப்பிங்கோட சேர்ந்து வாங்கிக்கலாம். இஃப் யூ வாண்ட், இஃப் யூ ரியலி லைக் இட், யூ கேன் பை. நான் என்னைக்குமே தப்பான ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஐ ரியலி எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு தான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சா போய் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டூர், ஐ எம் ஜஸ்ட் பிளானிங் டு மேக் அ ஹவுஸ் டூர். நெக்ஸ்ட் ஹோம் டூர் வந்துட்டு இப்போ புதுசா போன வீட்டில் இருக்கிற ஹோம் டூர் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். மேபி அடுத்த வாரம் ஃபுல்லா கல்யாணமா இருக்கு நமக்கு. இன்னும் ஒரு 2 weeksல ஹோம் டூர் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். Until then, it's bye from Dr. Sharmika. Bye.